அன்பு நேயர்களே வணக்கம். வியாழக்கிழமை, ஆனி மாத வியாழக்கிழமை. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஏகாதேசி. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? இன்னைக்கு சுவாதி, ஆனி சோதி. இந்த சுவாதி நட்சத்திரம் ஆனி மாதத்திலே என்றாலே நமக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார் தான் ஞாபகத்துக்கு வருவார். அதோட இந்த ஏகாதேசி, இந்த ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பொதுவா ஏகாதேசி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? உண்ணாமல் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். ஏகாதசிங்கிறது உபவாசம் தானே, பட்டினி தான். தானே நம்ம சாதாரணமாகவே கிராமத்துல எல்லாம் யாராவது ஒருத்தவர் சாப்பிடலன்னு வச்சுக்கிங்களாம், உடனே என்ன சொல்லுவோம்? என்ன இன்னைக்கு ஏகாதசி விரதமா, இன்னைக்கு ஏகாதசி அம்போம். அப்போ ஏகாதசின்னா சாப்பிடக்கூடாதுங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அன்று முழுக்க நம்ம பெருமாளை நினைக்கணும். ஏகாதசி என்றாலே நம்முடைய 10 இந்திரியங்களும் மனமும் ஒன்றுபட்டு இருக்கணும். 5+5+1 11. அது 11வது திதிக்கு தான் ஏகாதசின்னுட்டு பேர். உயர்ந்த விரதம். இந்த விரதத்தினுடைய பெருமையை பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம். மகாபாரதத்தில் ஒரு காட்சி வருது. மகாபாரதத்தில் வியாசர் பஞ்சபாண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது பீமன் கேட்குறான், ஏகாதசி விரதம்னா இவ்வளவு உயர்வானதா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். கேட்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆசை வருது. சரி, எல்லாருக்கும் தானே ஆசை வருது. பீமனுக்கு என்ன ஒரு சிறப்பான ஆசைன்னு சொன்னால், மற்றவங்க ஆசைப்படுறதுக்கும் பீமன் ஆசைப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்? பீமனுக்கு விருகோதரன் அப்படின்ட்டு பேர். எல்லாரும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தால் மொத்த சாப்பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா 1+4 பிரிப்பாங்களாம். அதாவது 5 பங்காக பிரித்து அதில் 4 பங்கை பீமனுக்கு கொடுத்துருவாங்களாம். மிச்சம் 1 பங்கு தான் அந்த குந்தி தேவியும் மீதி இருக்கக்கூடிய புதல்வர்களும் அவர்கள் பங்கிட்டு கொள்ளுவார்கள்னா, அவனுக்கு ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு 80% பீமன் சாப்பிட்டுடுவான். அப்போ அவனுக்கு அத்தனை பசி, அவ்வளோ பெரிய வயிறு. பிறக்கும்போதே அந்த மாதிரி ஒரு பசி நீங்கா வயிறுடன் பிறந்தவன். அதனால் அவனுக்கு ஒரு நாள் கூட பசி பொறுக்க முடியாது, ஒரு வேளை கூட பசி பொறுக்க முடியாது அவனுக்கு. இப்போ இந்த விரதத்தில் வியாசர் என்ன சொல்கிறாரு? தசமி திதியிலேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு அன்னையிலேருந்து விரதத்தை ஆரம்பிச்சோன்னா இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஏகாதசி முழுக்க கொலை பட்டினி கிடக்கணும், துவாதசி அன்னைக்கு காலையில் பாரணை பண்ணி தான் சாப்பிடணுங்கிறார் இல்லையா? இவர் எண்ணி பார்க்குறான் இவன், தசமி எங்கே இருக்குது, துவாதசி எங்கே இருக்குது, அதுவரையும் எப்படி பட்டினி இருக்கிறது? ஆனால் இந்த விரதமானது ஒருவனோட ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு மிகச்சிறந்த விரதமாக இருக்கே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி என்று பேர். நிர்ஜல ஏகாதசி. இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலை போல பாவங்களெல்லாம் தீயினில் தூசாகும். இந்த ஏகாதசியில் உபவாசம் இருந்து துவாதசியில் அடியார்களுக்கு அன்னமளித்து தட்சிணை கொடுத்து திருப்தி செய்தால் பகவான் திருப்தி அடைந்து சகல சௌபாக்கியங்களையும் தருவான். அந்த ஏகாதசி பெருமையைத்தான் பீமன் கேட்குறான். பீமன் கேட்டு அவன், இப்படி ஏகாதசி விரதம் என்னால் இருக்க முடியாது, ஆனால் அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது வியாசர் ஒரு வழி சொல்கிறார். என்ன வழி சொல்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 24 ஏகாதசி வருது. வளர்பிறையில் 1, தேய்பிறையில் 1. இந்த 24 ஏகாதசியும் விரதம் இருக்கணும். சில வருஷத்தில் 25வது ஏகாதசி அதிக ஏகாதசி வரும். ஆனால் உன்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறேன். பரவாயில்லை, இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசி, அதாவது வளர்பிறை ஏகாதசி, அதுதான் வரப்போகுது இந்த குருவாரத்தில் வியாழக்கிழமை. அந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் இருந்தாலும் போரும். இந்த 24 ஏகாதசி விரதம் இருந்தால் உனக்கு எத்தனை சௌக்கியங்கள் கிடைக்குமோ அதற்கு சமம் இந்த ஒரு ஏகாதசிங்கிறார். அதற்கு சமமான ஏகாதசி இந்த நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்கிறார். அந்த நிர்ஜல ஏகாதசியை ஒருவன் இருந்து பகவான் நாராயணனை அவன் என்ன பண்ணணும்? மனதிலே ஸ்மரித்தால் அவனுக்கு பாவங்கள் நீக்கும், பரமன் அடிகாட்டும். ஆண்டாள் சொல்கிறா, அன்னைக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு கொஞ்சோண்டு புஷ்பங்களை எடுத்துக்கிட்டு அந்த பகவத் சன்னதிக்கு போயிட்டு ஒரு துளசி மாலையை அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த புஷ்பங்களை எல்லாம் அவனுடைய காலடியிலே போட்டுவிட்டு
நீங்கள் அவனையே நினைத்து அவனுடைய அஷ்டாட்சர மந்திரத்தையோ இல்லை அவனை பற்றிய பாசுரங்களோ பாடல்களோ பாடினால் பகவானுக்கு பூர்ணமான திருப்தி கிடைக்குமா. மலை போல பாவங்கள் இருந்தாலும் நீங்கி விடுமா. இந்த ஏகாதேசியை தான் பீமன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, அவன் நினைக்கிறான் நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிடாம ஒரு வேளை கூட நம்மளால் இருக்க முடியாது, இது கிட்டத்தட்ட 4 வேளை இருந்தாகணுமே, நம்மால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். பகவான் கண்ணன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த ஏகாதேசி அவன் இருக்கும் பொழுது சாதாரண நாளிலே எவ்வளவு பசிக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு அன்னைக்கு பசிக்கவே இல்லையா. ஒரு தீர்த்தம் சாப்பிடணுங்கிற உணர்வு கூட வரலையா. ஏன்னா அந்த தீர்த்தம் தருகின்ற உணர்வை கண்ணனுடைய திருநாமம் தருகிறது. அந்த உணவினுடைய சுவையை கண்ணனுடைய அந்த சிந்தனை தருகிறது. பகவானை நினைக்கும் பொழுது உணவு உடை முதலிய எல்லாவற்றிலும் கவனம் திசை மாறி எல்லா கவனமும் உண்டியே உடையே என்று அவனே உகந்து இருக்கும்படியாக நம்மை செய்து விடுகிறான். ஒரு பெரிய உணவு சாப்பிட்டால் எத்தனை சுவையோ அத்தனை சுவை அந்த விரதத்தினாலே கிடைத்து விடுகிறது. அதனால் அவனுக்கு அந்த சிந்தனையே போகலையா. நிம்மதியாக ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து நீராடி சகல விதமான பட்சணங்களையும் செய்து அதை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அடியார்களுக்கு அன்னமிட்டு அவர்களுக்கு தன்னால் என்ற தானத்தை தந்து இந்த ஏகாதசி விரதத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்தானாம் பீமசேனன். அப்படிப்பட்ட ஏகாதசி இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஏகாதசி உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லைன்னு சொன்னார் இல்லையா, அந்த பெரியாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இந்த ஏகாதசி அன்றைக்கு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இந்த ஆனி மாதத்திலே வருவதினாலே இந்த ஏகாதசி விரதத்தை அன்பர்கள் இருந்து எம்பெருமான் திருவருளையும் பெரியாழ்வார் திருவருளையும் பெற வேண்டும்.